அன்புக்குரியவர்களே, ஜெபமாலை ஜெபிக்கும் முன் ஆரம்ப ஜெபம் ஒன்றை சொல்ல வேண்டும். அதன்படியாக இந்த ஆரம்ப ஜெபத்தை கேட்போம். அளவில்லாத சகல நன்மையும் சொரிவாயிருக்கிற சர்வேஸ்வரா சுவாமி, நீச மனிதனுமாய் நன்றி அறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்கள் மற்றில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவட சந்நிதியிலே இருந்து ஜெபம் பண்ண பாத்திரமாகாதவர்களாயிருந்தாலும் தேவடைய அளவில்லாதை நம்பிக்கொண்டு தேவருக்கு ஸ்துதியும் வணக்கமும் புனித தேவமாதாவுக்கு தோத்திரமாகவும் 53 மணி ஜெபம் பண்ண ஆசையாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து பராக்கில்லாமல் முடிக்க தேவடைய ஒத்தாசை கட்டளை பண்ணியல்லும் சுவாமி. ஆமேன். அன்புக்குரியவர்களை, இந்த ஜெபத்தை தொடர்ந்து பரிசுத்தாபி ஜெபம் சொல்ல வேண்டும். அது பரிசுத்தாபி ஜெபம் முடிந்தவுடன் விசுவாச பிரமாணம் சொல்ல வேண்டும். இப்போது விசுவாச பிரமாணத்தை கேட்போம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நார் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் தூயாவினால் கற்பமாய் உற்பவித்து கன்னிமரியாடுத்து பிறந்தார். பொஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடம் என்று உயர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தள்ளி எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேசனை வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து ஜீவரையும் மரித்தவரையும் நிறுத்தியிருக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவப்பத்தலை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். ஆமேன். விசுவாச பிரமாணம் முடிந்தவுடன் ஒவ்வொரு தேவரேசிய கருத்துக்களுக்கும் 10 மங்களவார்த்தை, ஒரு பெரிய மனையில் ஒரு கர்த்தர் கற்பித்த ஜபமும் சிறிய மணியில் 10 மங்கள வார்த்தையும் சொல்லி ஒவ்வொரு தேவரகசிய கருத்துக்களையும் தியானிக்க வேண்டும். இறைவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைத்து குடும்பங்களின் ஜெபமாலை செய்யும் பழக்கத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் கூடி ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.